ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தான் உங்களுடைய ஸ்ரீ பேசுறேன். இன்னைக்கு சாம்பார் தான் வைக்க போறோம். எல்லாம் கலந்த காய்கறி போட்டு சூப்பரான அம்மா ஸ்பெஷல்ல நம்ம சாம்பார் செய்ய போறோம். இந்த சாம்பார் மதியானம் லஞ்சுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா அதுக்கு துவரம் பருப்பு 1.5 கிளாஸ் அளவு எடுத்து மஞ்சள், உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா மசிய வேக வச்சாச்சு. இது நெய்யும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சாச்சு. இதுல தக்காளி ஒரு 4 கட் பண்ணது, சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, எல்லாம் கலந்த மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் நல்லா போட்டு ஃபைன் பேஸ்ட்ல அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த கொதிக்கிற சாம்பார்ல இந்த ஃபைன் பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலா அரைச்சது இருக்கும் இல்லைங்களா, அது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றது டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ எல்லா காய்கறியும் எடுத்து இதுல போட்டுடுறேன். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது கத்திரிக்காய், கேரட், முருங்கைக்காய். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்றது மறுபடியும் நீங்க ரீசெக் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். நல்ல தலை கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்காக நான் மூடி போட்டு குக் பண்றேன். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் புளி தண்ணி நான் 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணி எடுத்து நம்ம இதுல ஊத்திடலாம். நான் இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கட்டும்ன்றதுக்காக நான் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கும். இந்த ஸ்டேஜ்ல புளி தண்ணி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊத்திடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளி ஊத்துனதுக்கு அப்புறமும் சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. நல்லா தளன்னு கொதிக்கி வரும்பொழுது நம்ம தாளிச்சு இறக்கிடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு கடாயில ஒரு சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை 2 கீத்து போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் நான் ஒரு 6 எடுத்திருக்கேன். 6 கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுடலாம். காரத்துக்காக நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு முழு பூண்டு உரல்ல தட்டி வச்சதை நான் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த உரல்ல தட்டி போடுற பூண்டு நல்லா ஒரு மணமா இருக்கும் சாம்பாருக்கு. ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணதை நான் இந்த ஸ்டேஜ்ல போட்டு நல்லா ஒரு செவர ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை அந்த கொதிக்கிற சாம்பார்ல எடுத்து நம்ம ஊத்திடலாம். இப்ப நான் மொத்தமா ஊத்தாம அங்க இருக்க சாம்பார் எடுத்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நான் அப்படியே மொத்தமா ஊத்துறேன். இந்த மாதிரி ஊத்துனதுக்கு அப்புறமே கொஞ்சம் ஒரு கொதி வச்சது பிறகு கொத்தமல்லி தலை போட்டு இந்த மாதிரி இறக்கிடுங்க. இறக்கிட்டீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த கொத்தமல்லி தலையும் அந்த தாளிச்ச அந்த பூண்டோட மனமும் பெருங்காய வாசனை, காயோட ஸ்மெல்லு, தோரம்பருப்போட ஸ்மெல் எல்லாம் சூப்பரா ஒரு யம்மியான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடும். லஞ்சுக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இது வீட்டுல ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்